சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் தனக்குள் நேர்மறையை விழிப்படைய வைத்தல் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு 2 வினாடிக்கும் அல்லது சில நேரங்களில் அதற்கும் குறைவான நேரத்தில் நாம் ஒரு புதிய எண்ணத்தை உருவாக்குகிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாம் பயத்தில் இருக்கும்போது அல்லது சங்கடமான மனோநிலையில் இருக்கும்போது அல்லது வெளிப்புற சூழ்நிலைகளின் எதிர்மறை தாக்கத்தில் இருக்கும்போது இந்த வேகம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதை ஏன் நாம் வெளிப்புற சூழ்நிலை என்று சொல்கிறோம்? ஏனென்றால் நான், அதாவது ஆத்மா உள்ளே இருக்கிறேன். நான் வெளிப்புற சூழ்நிலையை உருவாக்கவில்லை. இந்த உடல் கூட வெளியே உள்ளதுதான். என்னால் உருவாக்கப்பட்டுள்ள என்னுடைய சொந்த எதிர்மறை ஆளுமை பண்புகளால் உருவாகிய சூழ்நிலைகளை தவிர மற்றவை அனைத்துமே வெளியே உள்ளவைதான். என்னால் என்னுடைய எதிர்மறை பண்புகளால் உருவாக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை கொடுக்க முடியும். எடுத்துக்காட்டாக, ஒரு குறிப்பிட்ட நாளில் எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லாமல் நான் துக்கமாக உணர்வேன். அதே அடுத்த நாள் நான் என்னுடைய இயல்பில் உள்ள அகங்காரத்தின் எண்ணங்களை அனுபவம் செய்வேன். அல்லது எனக்குள்ளே இருக்கிற நேர்மறையான பண்புகள் மற்றும் சக்திகளை அனுபவம் செய்வேன். சில நேரங்களில் நான் பயத்தை அனுபவம் செய்வேன். அதற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட மனிதரோ பொருளோ சூழ்நிலையோ காரணமாக இருக்காது. அது ஒரு கடந்து செல்லும் மேகமாக இருக்கும். எந்த குறிப்பிட்ட காரணமும் இல்லாமல் நான் பயந்திருப்பேன். இன்னொரு சூழ்நிலையில் நான் அனைத்தும் சரியாக இருந்தாலுமே கூட தோல்வி மனப்பான்மையில் இருப்பேன். இன்னொரு நாள் நான் முழுமையான ஆரோக்கியத்துடன் இருந்தாலும் கூட நோயுற்றவனாக உணர்வேன். ஆனால் இதற்காக எந்த ஒரு நோயாளியையும் நான் சந்தித்திருக்கவும் மாட்டேன். அல்லது நோய் சம்பந்தப்பட்ட எந்த செய்தியையும் கேட்டிருக்கவும் மாட்டேன். எனவே என்னுடைய கவலைகள் முற்றிலுமாக சுய உருவாக்கலே ஆகும். இவை என்னால் உருவாக்கப்பட்டுள்ள சூழ்நிலைக்கு எடுத்துக்காட்டு. பிறகு வெளிப்புற சூழ்நிலைகளால் தூண்டப்பட்டு என்னுடைய சொந்த ஆளுமை பண்புகளால் உருவாக்கப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்கின்றன. இது போன்ற சூழ்நிலைகள் நான் படித்த, பார்த்த அல்லது கேட்ட ஏதோ ஒரு விஷயத்தினால் எதிர்மறை ஆளுமை பண்பானது உருவாக்கப்பட்டு எனக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறது. இதற்கான எடுத்துக்காட்டு, என்னுடைய நண்பர் அவருடைய படிப்பில் அதிக வெற்றியை அடைந்துள்ளார் என்று கேள்விப்படும் போது எனக்குள்ளே பொறாமையின் எண்ணங்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த விஷயத்தில் நான் தான் சூழ்நிலையை உருவாக்கினேன். ஆனால் வெளிப்புற நிகழ்வு அல்லது இன்னொரு மனிதரால் தூண்டப்பட்டு இதை செய்தேன். அவர் எனக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையையும் அவர் உருவாக்கவில்லை. ஆனால் நான் தான் என்னுடைய சிந்தனையினால் இந்த சூழ்நிலையை உருவாக்கிவிட்டேன். இது போன்ற சூழ்நிலையின் இன்னொரு எடுத்துக்காட்டு, என்னுடைய அலுவலகத்தின் மேலாளர் அவர் என்னை விட பதவியில் பெரியவர் என்கிற ஒரே காரணத்திற்காக மட்டும் அவரை கண்டு பயப்படுகிறேன். அவர் மிகவும் நல்ல மனிதர். என்னிடம் மிகவும் அமைதியாக நடந்து கொள்கிறார். ஒருபோதும் என்னை அடக்கி ஆள அவர் நினைக்கவில்லை. ஆனால் நான் அடக்கப்படுவதாக உணர்கிறேன் என்னுடைய சிந்தனையின் காரணத்தினால். மற்றொரு நாள் மக்கள் எவ்வாறு மாரடைப்பினால் மரணமடைகிறார்கள் என்கிற செய்தி துணுக்கை கேட்கிறேன். எனக்குள்ளே மாரடைப்புக்கான அடையாளங்களாகிய அதிக கொழுப்பு அல்லது அதிக இரத்த அழுத்தம் போன்றவை இல்லாத பொழுதும் நான் பாதுகாப்பற்ற எண்ணங்களை உருவாக்குகிறேன். ஓம் சாந்தி.